கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். மேலும் ஒரு நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகியை கைது செய்தது காவல்துறை. சென்னை அசோக் நகர் பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடத்தப்பட்ட விவகாரம். பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு நாளை மறுநாள் அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்ய திட்டம். விநாயகர் சதுர்த்தி எதிரொலியாக தமிழகத்தில் பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு. விலை உயர்வையும் பொருட்படுத்தாமல் பூக்களை வாங்க மக்கள் ஆர்வம். காஷ்மீரில் பயங்கரவாதம் வேரறுக்கப்படுவதை பாஜக உறுதி செய்யும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. சிறப்பு அந்தஸ்து தரும் 370வது சட்டப்பிரிவு ஒருபோதும் திரும்ப வராது என திட்டவட்டம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்களுக்கு 3448 கோடி ரூபாய் நிவாரண நிதி பேரிடர் நிதியில் இருந்து ஒதுக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தகவல். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்து. 2 பெட்டிகள் தடம் புரண்டதில் நல்வாய்ப்பாக பயணிகள் உயிர் பிழைத்தனர். மேற்கு வங்க மாநிலத்தில் பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கும் மசோதா. குடியரசுத் தலைவருக்கு மசோதாவை அனுப்பினார் மேற்கு வங்க மாநில ஆளுநர் ஆனந்த போஸ். மும்பையில் இருந்து ஜெர்மனி நோக்கி புறப்பட்ட விஸ்தாரா விமானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல். பாதுகாப்பு காரணங்களுக்காக துருக்கி விமான நிலையத்தில் அவசரமாக விமானம் தரையிறக்கப்பட்டு சோதனை. கொல்கத்தாவில் கொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவரின் குடும்பத்தினரை பணம் கொடுத்து சரிகட்ட முயற்சி செய்தது ஏன்? மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விளக்கமளிக்க வேண்டும் என பாஜக வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் ராம்சார் அங்கீகாரம் பெற்ற நீர்நிலைகள் மற்றும் சதுப்பு நிலங்களில் விநாயகர் சிலைகளை கரைக்க தடை. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. அருந்ததியர் உள்ஒதுக்கீடு விவகாரம் குறித்த விமர்சனங்களுக்கு எதிர்வினையாற்ற வேண்டாம். தொண்டர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அறிவுறுத்தல். வேளாங்கண்ணி பேராலய தேர் பவனியை ஒட்டி காலை முதலே குவியும் மக்கள் கூட்டம். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் $70க்கு கீழே சரிவு. இந்தியாவிலும் பெட்ரோல், டீசல் விலையை குறைக்க வேண்டும் என கோரிக்கை. பாரா ஒலிம்பிக் குண்டு எறிதலில் இந்திய வீரர் ஹொகாடோ வெண்கலம் வென்று அசத்தல். 6 தங்கம், 9 வெள்ளி, 12 வெண்கலம் என மொத்தம் 27 பதக்கங்களுடன் இந்தியா 17வது இடம். பாரா ஒலிம்பிக் 200 மீட்டர் ஓட்டப்பந்தய இறுதிப் போட்டிக்கு இந்திய வீராங்கனை சிம்ரன் சர்மா தகுதி. இந்திய நேரப்படி இன்று இரவு 11 மணியளவில் போட்டி நடைபெறுகிறது.